ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடன் உங்கள் தீரா. இன்னைக்கு நம்ம ஸ்குட் கேம் சீசன் 3யோட 4th எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாலத்தை கடக்கிற இந்த பிளேயர் அவனுக்கு அப்புறம் வர்ற எல்லா பிளேயரையும் பிடிச்சி கீழே தள்ளிவிட ஹீரோ அவனை அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து நகர சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா பாலத்தை கடக்க சொல்றான். ஆனா அதை பிடிக்காத அந்த பிளேயர் நம்ம ஹீரோ கூட சண்டைக்கு வர 2 பேரும் அங்கேயே சண்டை போட்டுக்கிறாங்க. அதுல அந்த பிளேயர் பாலத்துல இருந்து கீழே விழுந்து எலிமினேட் ஆகிடுறான். இப்போ எல்லாரும் ஒவ்வொருத்தராக ஜம்ப் பண்ணி அந்த பாலத்தை கிடக்க இந்த பிளேயர் 222 அவளால் ஜம்ப் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்க்குறா. அதை பார்க்குற அவளோட பாய் ஃப்ரெண்டும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம ஒன்றாவே போகலாம்னு சொல்ல அந்த திருநங்கை பொண்ணை கொன்னனால ஆல்ரெடி அவன் மேலே கோவத்தில் இருக்கிற அந்த பொண்ணு அவளோட காலை காமிச்சு என்னால் ஜம்ப் பண்ண முடியல, உன்னால் என்னைய தூக்கிட்டு போக முடியுமான்னு கேட்க அவன் பதில் எதுவும் சொல்லாமல் அப்படியே நிற்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு அங்கே இருக்கிறது என்னோட குழந்தை, உன் கனவுல கூட எங்களோட வாழணும்னு நீ நினைச்சிடாதன்னு சொல்லி அவனை திட்டி அனுப்பி வச்சிட்றா. அடுத்ததா இந்த சின்ன பையனை தான் காட்டுறாங்க. அந்த செயின்ல இருந்த ட்ரக் இவன் கிட்ட தான் இருக்கு. அதை சாப்பிட்டுட்டு அவனும் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிடுறான். டைம் ஆக ஆக இந்த ரோப் வேகமாக சுத்த ஆரம்பிக்குது. இப்போ அந்த யூடியூபர் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வரதுனால அவளை அங்கேயே விட்டுட்டு அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வந்துடுறான். இப்போ ஹீரோ மறுபடியும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர பிரிட்ஜை கிராஸ் பண்ணலாம்னு போக அந்த பொண்ணு ஹீரோவை வர வேணாம்னு சொல்லிட்டு அவளோட குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்க சொல்லிட்டு அங்கேருந்து கீழே குதிச்சு இறந்துடுறா. இதோட இந்த கேமும் முடிஞ்சிடுது. இதை என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிற விஐபிஸ் கேம் ரொம்பவே நல்லா போச்சு. பட் இப்போ இந்த குழந்தைய என்ன பண்ணலாம்னு கேட்க அதில் ஒருத்தன் குழந்தையோட அம்மா எலிமினேட் ஆனனால குழந்தையையும் எலிமினேட் பண்ண வேண்டியதான்னு சொல்ல அதுக்கு இன்னொருத்தன் அதை எப்படி பண்ண முடியும், அந்த குழந்தை தான் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிடுச்சேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஃப்ரெண்ட்மேன் அந்த குழந்தையும் கேமில் சேர்த்துக்கிட்டா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்கிறான். இப்போ இந்த பிளேயர்ஸ் ரூமுக்கு வர ஸ்னைப்பர்ஸ் மொத்தமாக 9 பிளேயர்ஸ் இந்த கேமில் வின் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எலிமினேட் ஆன பிளேயர்ஸோட அமௌண்ட் பிக்கி பேக்கில் கலெக்ட் ஆகிறத காமிக்கிறாங்க. அதுக்கு பிளேயர்ஸ் எல்லாம் நாங்கள் 8 பேர் தானே இருக்கோம்னு சொல்ல அந்த குழந்தையும் கேமில் ஆட் ஆகி இருக்கிறத ஸ்னைப்பர்ஸ் அவங்க கிட்ட சொல்ல மற்ற பிளேயர்ஸால் அதை ஏற்றுக்கவே முடியல. புதுசாக பிறந்த குழந்தையால அவங்களோட ஷேர் அமௌண்ட் குறையிறத நினச்சி கோவப்படுறவங்க அந்த குழந்தைய கொல்லலாம்னு போக்க அதுக்குள்ளே ஸ்னைப்பர்ஸ் அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் தடுத்துடுறாங்க. அடுத்ததாக இந்த போலீஸ்காரனை காட்டுறாங்க. அவன் கண்டுபிடிச்ச ஐலாண்டை சுற்றி இருக்கிற ஐலாண்டில் தான் கேம் நடக்குதுன்னு சொல்லி அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க கேப்டன் ஒரு இடத்த மட்டும் ஹைலைட் பண்ணி இந்த இடமா இருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா இங்கே நீரோட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறான். இப்படி இருக்க இந்த சைடு அந்த கூலிக்காரனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் கேப்டனுக்கு கால் பண்ணி உங்க வீட்டில் திருட்டு நடந்திருக்கு, உங்க பணத்தையும் ட்ரெஸ்ஸையும் ஒருத்தர் திருடணும்னு பார்த்துருக்கான், அதே நேரம் நீங்க பெருசா இல்லைகளா கேம் நடத்துறதா சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்பே இதெல்லாம் கேட்குற கூலிக்காரன் அங்க பெரிய தகராறு பண்ணி ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணணும், போனை கொடுங்கன்னு சொல்லி அவனோட போனை கேட்டு வாங்கி நம்ம போலீஸ்காரனுக்கு கால் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அதே நேரம் கேப்டனும் இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு அவங்க எல்லாரையும் ஷூட் பண்ண வர அந்த போலீஸ்காரன் மட்டும் அவன்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிடுறான். இப்போ போலீஸ்காரன் அவனை கன் பாயிண்ட்ல வச்சு அந்த ஐலாண்ட் எங்கே இருக்குன்னு கேட்க பட் அவன் அதுக்கு பதில் சொல்லாமே இறந்து போயிடுறான். ஆனால் அந்த கேப்டன் ஒரு சில ஐலாண்டை மட்டும் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருப்பான், கண்டிப்பாக இந்த ஐலாண்டாக இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லி. அப்போ அதில் தான் ஏதோ ஒரு ஐலாண்டாக இருக்கணும்னு சொல்லி போலீஸ்காரன் அந்த பக்கமாக கிளம்புறான். அடுத்ததாக பிளேயர்ஸ் ரூமில் காட்டுறாங்க. ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆன 9 பிளேயர்ஸ்க்கும் ஸ்பெஷலாக டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைக்கும் அங்கே வர ஸ்னைப்பர் பால் பாட்டிலில் பால் கொடுக்குறா. இப்படி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பயே அடுத்த கேம்க்கான ஓட்டிங்கை நடத்துகிறாங்க. பட் ஓட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த கேம்க்கான க்ளூவை ஸ்னைப்பர் சொல்கிறான். என்னன்னா அடுத்ததாக கேமில் யார் எலிமினேட் ஆகணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அதாவது குறைஞ்சது நீங்கள் 3 பேரை எலிமினேட் பண்ணணும், மீதி இருக்கிற எல்லாருமே வின்னர்ஸ்ன்னு சொல்ல பிளேயர்ஸும் மறுபடியும் பணத்துக்கு ஆசைப்பட்டு கேமை நடத்தலாம்னு சொல்லி ஓட் பண்ண கேம் கண்டினியூ ஆகுது. இங்கே இந்த நோயல் பொண்ணுக்கு அவள் கேட்ட மாதிரியே போட் அரேஞ்ச் பண்ணி தர அவளும் அவள் காப்பாற்றின பிளேயரும் அதில் தப்பிச்சு போகிறாங்க. இப்படி இருக்க அவளுக்கு அந்த மெயின் ஸ்னைப்பர் கால் பண்ணுறான். நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு நேராக எங்கே போவீங்கன்னு எனக்கு தெரியும், அவனோட பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்கா அங்கே தானேன்னு சொல்லி அவனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லி பிளாக்மெயில் பண்ண அந்த நோயல் பொண்ணு போட்டை திருப்பிட்டு மறுபடியும் ஐலாண்டுக்கே வரா. அங்கே அவன் மட்டும் இறங்கிக்கிட்டு அவனை போட்டு எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போக சொல்கிறா. அவன் யாருக்கும் தெரியாமல் அங்கே இருக்கிற எக்ஸாஸ்டர் வழியாக கேம் நடக்கிற இடத்துக்குள்ளே போகிறா. இப்போ இந்த பிளேஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எந்த 3 பேரை எலிமினேட் பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது யாருன்னா ஹீரோ, அந்த குழந்தை, அப்புறம் அந்த சின்ன பையன், இவங்க 3 பேர் தான்.
இப்போ நைட் எல்லாரும் தூங்குனதும் அங்கே வர ஸ்னைப்பர் ஹீரோவை ஃப்ரெண்ட் மேன் கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். ஃப்ரெண்ட் மேனும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஆஃபர் தரான். என்னன்னா ஒரு கத்தியை கொடுத்துட்டு இதை எடுத்துக்கோ, உன்னையும் அந்த குழந்தையும் கொல்லணும்னு நினைக்கிறவங்கள நீ கொன்னுடுன்னு சொல்ல, ஹீரோ அவன்கிட்ட எதுக்கு உனக்கு என் மேலே இவ்வளோ கரிசனம்னு கேட்க, ஃப்ரெண்ட் மேனும் அவனோட மாஸ்க்கை கழட்டிட்டு உன்னோட ஃப்ரெண்ட் இறந்ததுக்கு சாரின்னு சொல்ல ஹீரோவுக்கு அவனை கொல்லணுங்கிற அளவுக்கு கோபம் வருது. பட் ஃப்ரெண்ட் மேன் நீ என்ன கொள்றனால எதுவும் மாற போகிறதில்ல, எனக்கு பதிலாக இங்கே இன்னொருத்தன் வருவான்னு சொல்ல ஹீரோவும் அமைதியாகி அங்கேருந்து கிளம்புறான். அவன்கிட்ட ஃப்ரெண்ட் மேன் உனக்கு இன்னும் மனிதாபிமானத்து மேலே நம்பிக்கை இருக்கான்னு கேட்க ஹீரோ எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. என்னங்க உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.